ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டியூஸ்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.026% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.09% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3030.78 crores பை பண்ணியிருக்காங்க. FII நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3529.10 crores செல் பண்ணியிருக்காங்க. US மார்க்கெட் வெட்னஸ்டே அதாவது எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.02% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.026% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.43% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.02% ரெட்லையும், ICICI பேங்க் ஏடிஆர் 0.43% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.32% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.30% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.53% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட இந்தியன் ஏடிஆர் எல்லாமே எஸ்டர்டே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டும் ஃப்ளாட்டாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.43% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணுன்னா, இன்ஃபோசிஸ் 3rd லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியான இவங்க சேலரி ஹைக்ஸ் கொடுத்துருக்காங்க. February 24லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 5% to 8% கொடுத்துருக்காங்க. அவங்களோட டாப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் 10 to 12% சேலரி ஹைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் இந்த பேண்ட் ஆஃப் JLS 6 அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு April 1லேருந்து நாங்கள் சேலரி ஹைக் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4 கேட்டகரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங், கமெண்டபிள், மிட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு 4 இதாக பிரித்து அதுக்கு ஏற்ற மாரி சேலரி ஹைக்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸ். டொனால்ட் ட்ரம்ப் கோல்டு கார்டு விசான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா $5 million இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி EB-5 விசான்னு இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோனா $8 lakh தேவைப்படுது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கோல்டு கார்டு விசா வந்து ரொம்ப ஹை ரெக்குயர்மெண்ட்டாக, அதாவது நிறைய பணம் தேவைப்படுது. ஸோ இந்தியாவில் வெல்த்தியஸ்ட் பீப்புள் மட்டும்தான் அதை அசஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியன் பீப்புள் யாரெல்லாம் க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, ஸோ இப்போ கோல்டு கார்டு அவங்களுக்கு மாறணுன்னா ஸோ இது வந்து அஃபோர்டபுளாக இருக்காது, ரொம்ப அதிகமாக கொடுத்து தான் வாங்குற மாரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ US சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் ஆகணுன்னா இந்த கோல்டு கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆயிடலாம். அதுக்கு எந்த ஜாப் அங்கே வேலை பார்க்கணுன்றது தேவையில்லை. யூ மஸ்ட் ஹாவ் அ கோல்டு கார்டு விசா. ஸோ இமிக்ரேஷன் பாலிசியை வந்து வெல்த்தி பாலிசியாக US கவர்மெண்ட் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் நிறையா பீப்புள் அசஸ் பண்ண முடியாதபடியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். GMR ஏர்போர்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1100 crore ஃப்ரம் டெஸ்ரி பேங்க் கிட்டேருந்து த்ரோ நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாண்டோட ஈல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.75% ஈல்டு இருக்கும். இதோட மெச்சூரிட்டி டேட் February 25, 2028 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே யூஸ் பண்ண போகிறதா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% ஸ்டேக் இன் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அக்வயர் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதோட அக்வசேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா $126 million இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்வசேஷன் நாங்கள் லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேயே நாங்கள் சொல்லியிருந்தோம். அது இப்போ தான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டாடா மோட்டாரோட ஷேர் ப்ரைஸ் 44% ட்ராப் ஆகிருக்கு. ஜூலை 2024 பீக்கில் இருந்திருக்கு. 1179 வரைக்கும் போயிருக்கு. இப்போ அதுலேருந்து 44% ட்ராப் ஆகி 661.75 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டிக்ளைன் வந்து 1.9 lakh crore மார்க்கெட் கேபிடலைசேஷனை எரேஸ் பண்ணிருச்சு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா JLR டிமாண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. எஸ்பெஷலி இன் சைனா அண்டு UKலலாம் ரொம்ப வீக்காக இருக்குது. மெயினாக ஏன் வீக்காக இருக்குன்னா US இம்போர்ட் டேரிஃப் போட்டாங்களா, அதனாலையும். ஸோ யூரோப்பியன் மேட் கார்ஸ் வந்து அதோட இம்பேக்டாலையும் தான் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ், மெயினாக JLR சேல்ஸ் கம்மியாக இருக்குது இன் சைனா அண்டு UK. டெஸ்லாவோட ஷேர் 8% ஃபெல் ஆகிருக்கு. டியூஸ்டேயில் எடுத்தது இது 8% ஃபெல் ஆகிருக்கு. ஸோ $1 trillion வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. $1 trillion கீழே ஃபஸ்ட் டைமாக க்ளோஸ் ஆகிருக்கு. நவம்பருக்கு அப்புறம் இப்போ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மெயினாக இவங்களும் வீக் சேல்ஸ் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க யூரோப்பில் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரியில்.
ஸோ யூரோப்பியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 45% ட்ராப் ஆகிருக்கு. டெஸ்லா சேல்ஸ் வந்து யூரோப்பில் 45% ட்ராப் ஆகிருக்கு. பட் ஓவரால் இவி சேல்ஸ் இன் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த பீரியடில். பட் ஆனால் டெஸ்லா மட்டும் கம்மியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி அவங்களோட கேபிட்டல் மார்க்கெட் பிக்காக 361 வேமை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னும் 23% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டார்கெட் ப்ரைஸ் 835 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானோட நிக்கி 4 month பிலோ ஃபால் ஆகிருக்கு வெட்னஸ்டே. ஸோ பீப்புள் வந்து ஒரீடாக இருக்காங்க அபவுட் யூஎஸ் எக்கனாமி ஒரு பக்கம் ஒரீடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானீஸோட என் வந்து யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கராக போயிட்டுருக்கு. ஸோ இதனாலேயும் ஒரு கவலையாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிக்கி எதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 38,142.37 க்ளோஸ் ஆகிருக்கு, டவுன் பை 0.25%. இன்ட்ராடேயில் எவ்வளோ லோ வரைக்கும் போயிருக்குன்னா 37,742.76 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அக்டோபர் 25க்கு அப்புறம் இப்போ தான் 4 month லோவை எட்டியிருக்கு ஜப்பானீஸ் நிக்கி. பாரதி ஏர்டெல் ஒரு டிஸ்கஷனோட இருக்காங்க டாடா குரூப்போட. ஸோ மெர்ஜருக்கான டிஸ்கஷன் டாடா ப்ளே டிடிஹெச் பிஸ்னஸையும் பாரதி டெலிமீடியாவும் மெர்ஜ் பண்ணுறதுக்கான டிஸ்கஷனில் இருக்காங்க. இன்னும் ஃபைனல் டிசிஷன் வரல. அப்படி எடுத்தாங்கன்னா ஏர்டெல்லோட ஹோல்டிங் இதில் 50% ஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் இது மூலமாக நான் மொபைல் ரெவன்யூவை எட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட்லேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அக்வசேஷன் டாடா ப்ளே டிடிஹெச் பிஸ்னஸோட மெர்ஜ் ஆனாங்கன்னா, 2 பேரும் மெர்ஜ் ஆனாங்கன்னா நியர்லி டாடா ப்ளே சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 20 மில்லியன் பாரதி ஏர்டெலுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் பிளான்ஸ் டு லான்ச் இந்தியன் கார்பன் மார்க்கெட்டுன்றதை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2026 மிட்டில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது 1 or 2 monthsலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ இது மூலமாக கார்பனோட எமிஷனை ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. க்ளீனர் இண்டஸ்ட்ரியை நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நாங்கள் நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை அச்சீவ் பண்ணுவோம், 2070க்குள்ளே அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட்ஸ் பிரகிருதி 2025 on February 25 டே பிஃபோர் எஸ்டர்டே நடந்திருக்கு. அதில் சொல்லியிருக்காங்க. இந்தியன் எக்கானமி 6.4% in 2024-25 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோவஸ்ட் இன் 4 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன் ஃப்ரம் 8.2% 2023 இருக்குது. ஸோ அதுலேருந்து 6.4% கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த 6% ஆனுவல் ஜிடிபி க்ரோத்ன்றது ஒரு டீசென்ட் இது தான். ஸோ எதனாலனா குளோபல் ட்ரெண்ட்ஸ்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாமும் ஒன்று. அண்ட் தென் இன்கம் டேக்ஸ் கட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்சப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் 6% ஆனுவல் ஜிடிபின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரைஸ் ஆக போதும்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கும் இந்த 6% எபோவ் 6% மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இந்தியா நீட்ஸ் டு இன்க்ரீஸ் டேக்ஸ் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னா ஜிடிபி க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக 6.5லேருந்து 7% இப்போ இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் டேக்ஸ் ரெவன்யூவை மெயின்டைன் பண்ணாங்கன்னா 12% ஆஃப் ஜிடிபி ஃபினான்ஷியல் இயர் 26 இருக்கும். அதே ஃபினான்ஷியல் இயர் 31 பார்த்திங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த எக்கனாமிக் க்ரோத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு மெயினாக எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா டேக்ஸ் கலெக்ஷன் பெட்டராக இருக்கணும், ஸ்மார்ட் ஸ்பெண்டிங்காக இருக்கணும், கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், லாங் டேர்ம் எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் இருக்கணும் இந்த ஸ்டெடி க்ரோத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட் எப்படி இருக்கணும்னா டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கணும். அதே அளவில் க்ரோத்தை இந்தியாவுடைய க்ரோத்தை எக்கனாமியை சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் டிகே ஸ்ரீவஸ்தவ் சீஃப் பாலிசி அட்வைசர் சொல்லியிருக்காங்க. வெல்ஸ்பன் ஒன் இனிஷியேட்டிவ் 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வேர் ஹவுசிங் போர்ட்ஃபோலியோவில் அவங்க என்ட்ரு ஆகிறாங்க. அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் அல்டர்னேட்டிவ் ஃபண்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி எங்ககிட்ட 5 million square feet வேர் ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் முடிய போகிற தருணத்தில் இருக்குது. ஸோ இது மூலமாக தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் வேர் ஹவுசிங் போர்ட்ஃபோலியோ பை வெல்ஸ்பன் ஒன் இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா குரூப் த்ரோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இப்போ அக்வசேஷன் பண்ணுறாங்க. 1800 crore இன் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மேஜர் பிளேஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ், பாலிகேப், ஃபினோலெக்ஸ், ஆர்ஆர் கேபிள்,
கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் இவங்களாம் 50% ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க இந்த கேபிள் அண்ட் ஒயர் பிஸ்னஸில். ஸோ அல்ட்ராடெக் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க 1800 crore. ஸோ இது மூலமாக $21.22 billion இருக்கும் 2025 ஃபினான்ஷியல் இயர் முடிவில். அதே 2020 பார்த்தீங்கன்னா $32.85 billion இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ஆஃப் பிராண்ட் பிளேயர்ஸ் இஸ் ரைசிங் எக்ஸ்பெக்டட் டு ரீச் 2027 80% அவங்க ரீச் ஆகிடுவாங்கன்னு அவங்களோட பிராண்ட் பிளேயர்ஸோட அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மாலர் பிஸ்னஸ் மூலம் அவங்க என்டர் ஆகிறது மூலமாக ஓவராலாக அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உத்தரகண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பிளான்ஸ் டு ரைஸ் 750 crore ரைஸ் பண்ணுறாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் செல் பண்ணுறது மூலமாக. ஸோ இது மூலமாக அவங்க கேபிட்டல் பேஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டாரில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ அதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹை கிராஸ் என்பிஏ ரேஷியோ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது. இந்த 3rd quarter ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ பேட் லோன்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ரைஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அசாத் இன்ஜினியரிங் லான்ச் பண்ணியிருக்காங்க QIP 700 crore. ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1280 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.8 டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதான் 1280. ஸோ லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 5.6% கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் ப்ரைஸ். ஸ்பைஸ்ஜெட் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் டிசம்பர் குவார்ட்டருக்கானது வெட்னஸ்டே எஸ்டர்டே ரிலீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24.9 crore கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 300 crore லாஸில் இருந்திருக்காங்க. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெட்டர் ரிசல்ட் தான். டோட்டல் ரெவன்யூ 35% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1651 crore கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. ஸோ போன வருஷம் இதே Q3 பார்த்தீங்கன்னா 2149 crore கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 1651 crore கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மியாயிருக்கு. ரெவன்யூ இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாரி பேசஞ்சர் லோட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 87% சொல்லியிருக்காங்க. எபிடா 84.8 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 0.7லேருந்து 6.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. 150 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவல். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ RBI என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனிக்கு நல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கணும், கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சேஃப் டெபாசிட் வேலட்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் என்ஷோர் கோல்டு ஜுவல்லரி கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முத்தூட் ஃபினான்ஸ்க்கு RBI. கொச்சின் ஷிப்யார்ட் எஸ்டர்டே ஸ்டீல் கட்டிங் செரிமனி பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் ஹைப்ரிட் சர்வீஸ் ஆப்ரேஷன் வெசலுக்கான ஸ்டீல் கட்டிங் செரிமனி பண்ணியிருக்காங்க. யார் செரிமனி பண்ணியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் பிராஃபோர்டு CTO ஆஃப் நார்த் ஸ்டார் ஷிப்பிங்கிறவங்க தான் அதில் விருந்தாளியாக இருந்திருக்காங்க. ஸோ இதில் டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் K. நாராயணன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஷிப் பில்டிங் S. ஹரிகிருஷ்ணன். ஸோ இவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க. இந்த வெசல் எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, அதாவது ஹைப்ரிட் சர்வீஸ் ஆப்ரேஷன் வெசல் எங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஆஃப்ஷோர் விண்ட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக எனர்ஜி சொல்யூஷனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், சஸ்டெயினாக இருக்க சப்போர்ட் பண்ணுறோம். இந்த நார்த் ஸ்டார் ஷிப்பிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மேரிடைம் சொல்யூஷன்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி மேரிடைம் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்ட். எம்க்யூர் ஃபார்மா API பிளான்ட் US FDAல இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் இன்ஸ்பெக்ஷன் நடத்திருக்காங்க. February 19லேருந்து 25 வரைக்கும் நடந்திருக்கு. ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க. 2 அப்சர்வேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 அப்சர்வேஷன் எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரக் சேஃப்டி லாஸை வயலேட் பண்ணுறது சம்மந்தப்பட்டது. ஸோ அதை கரெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க US FDA. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அவங்களோட க்ரோத் 18 to 20% இருக்கும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 3 to 4 ஹாஸ்பிட்டல் நாங்கள் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 3 ஹாஸ்பிட்டல்ஸ் ஆட் ஆகும். அது ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது கான்ட்ராக்டில் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது மூலமாக 18 to 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. KIMS வாரி எனர்ஜி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆதித்யா பிர்லா ரினியூவபிள்ஸ் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. 410 மெகாவாட் சோலார் PV மாடல் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர். ஸோ இந்த வருஷம் மே அண்ட் செப்டம்பரில் அது எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த லொக்கேஷன்னா குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வாரி எனர்ஜிஸ். கோஃபோர்ஸ் டியூஸ்டே
அவங்க போர்ட் டைரக்டர்ஸ்லாம் பேசியிருக்காங்க. அவங்களோட மீட்டிங் வந்து March 4, 2025 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க கோஃபோர்ஜ். டாடா பவர் MOU சைன் பண்ணியிருக்காங்க அஸ்ஸாம் கவர்மெண்ட்டோட. ஸோ அட்வான்டேஜ் அஸ்ஸாம் 2.0 ஒரு மீட்டிங் ஒரு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கான்ஃபரன்ஸ். அதில் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. 5000 மெகாவாட் ரினியூபிள் அண்ட் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் அந்த ஸ்டேட்டில் அஸ்ஸாமில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யூஸிங் சோலார், விண்டு, ஹைட்ரோ அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 30,000 crore சொல்லியிருக்காங்க. இது ஓவர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாடா பவர் அஸ்ஸாம் 2.0 அட்வான்டேஜ் கான்ஃபரன்ஸில் MOU போட்டிருக்காங்க அஸ்ஸாம் கவர்மெண்ட்டோட. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.